கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்வார். பிறந்த நாளை காண்கிற நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. திருமண நாளை காண்கிற குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. பயப்படுறவங்களுக்கு பயத்தை விலக்குவார். தேவைகளோடு இருப்பவங்களுக்கு தேவைகளை சந்திப்பார். பிரச்சனைகள் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார். வீட்டில் சமாதானம் வரும். இன்றைக்கு அதிசயம் நடக்கும். இன்றைய ஜீவார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமம் 15வது அதிகாரம் 21வது வசனம். மத்தித்தியா, எலிப்போலேகு, மிக்னேயா, ஓபெத் ஏதோம், ஏயல், அசசியா என்பவர்கள் செமனித் என்னும் இசையில் பாடி சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்கள். இந்த ஜீவாத்தின் தலைப்பு நேர்த்தியாய் செய்வீர்கள். பாருங்க, சுரமண்டலங்களை நேர்த்தியாய் வாசித்தார்களாம். நேர்த்தியாய் வாசித்தார்கள் அப்படின்னா அழகா கிரயமா கரெக்டாக வாசித்தாங்க, கரெக்டாக செய்தாங்க. இசைக்கருவிகளை மீட்டவங்க நேர்த்தியாக செய்தாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை செய்தாலும் நேர்த்தியாக அழகாக செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். ஏனோ தானே ஒன்று செய்ய விரும்பலை. இங்கே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளணும். வாழ்க்கையில் முன்னேறணுன்னா நம்ம சின்ன காரியமானாலும் அது அழகாக செய்ய படிக்கணும். செய்ய ஆரம்பிக்கும் போது தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். உதாரணமாக, நீங்கள் போடுற ஒரு ஷர்ட்டாக இருக்கலாம். அதை நீங்கள் போடுறத நல்லா அழகாக துவைச்சி அயர்ன் பண்ணி அழகாக போட படிக்கணும். நீங்கள் ஒரு 2 வீலர் வச்சுருந்தாலும் அந்த 2 வீலரை ரொம்ப நேர்த்தி அழகாக வைக்க விரும்பணும், செய்யணும். அதே போல தான் ஒரு சர்ச்சி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பிரேயர் ஹால் அல்லது ஒரு சபை, ஒரு ஆலயம் ஆனாலும் அது அழகாக நேர்த்தியாக வைக்க நீங்கள் விரும்பணும், செய்யணும். சில ஜெப வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப குப்பை கூலமாக தூசியாக, பலிபீடத்தில் இருக்கிற ஃபுல் பிட்டை பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே தேவையில்லாத பேப்பர் காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே உள்ள குவிச்சு வச்சுருப்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் நம்ம மாறணும். சின்ன ஜெப வீடோ பெரிய ஜெப வீடோ பெரிய ஆலயமோ சின்ன ஆலயமோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது. ஆண்டவர் கொடுக்கறத முதல்ல நம்ம நேர்த்தியாக செய்து பழகுனாதான் கர்த்தர் வருங்காலத்தில் உயர்த்துவார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நேர்த்தியை நீ செய்வீங்க. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் எதையும் ஒழுங்கு இல்லாமல் செய்துட்டு இருந்திருப்பீங்கன்னா எல்லாமே நீ ஒழுங்காகும், நேர்த்தியாகும். படிக்க போகிற பிள்ளைங்க, படிக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, ஊழி செய்கிறவங்க வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்ய போகிறீங்க. அதனால் எதிர்காலத்தில் கர்த்தவங்க கையில் பெரிய பெரிய பொறுப்புகளை கொடுத்து செய்ய வைக்க போகிறார். நம்புவீங்களா? அந்த காரியம் இதிலிருந்து ஆரம்பிக்கப்பட போகுது. ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆமாண்டவரே, சுரமண்டலத்தை வாசித்தவர்கள் நேர்த்தியாக வாசித்தாங்களாம். இந்த ஜீவ வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். தங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை நேர்த்தியாக செய்ய படிக்காதவங்க நிறைய இருக்காங்க. அதனால் அடுத்த கட்ட வாழ்க்கையில் முன்னேற முடியல. ஏனோ தானவென்று ஏதோ செய்துட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நிற்கிறவங்க நிறைய இருக்காங்க. அது ஒரு போராட்டம், அது ஒரு கட்டு, அது விலகட்டும். எல்லாவற்றையும் அழகாக நேர்த்தியாக ஒழுங்காக கிரயமாக செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டாக செய்யட்டும். படிக்கிற பிள்ளைங்களை அப்படி நேர்த்தியெல்லாம் செய்யட்டும். தங்களுடைய புஸ்தகங்கள், நோட்டெல்லாம் நேர்த்தியாக வைக்க படிக்கட்டும். தங்களுடைய யூனிஃபார்மை நேர்த்தியாக போட்டு படிக்கட்டும். ஆண்டவரே, அதே போல் வேலை செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாம் நேர்த்தியாக செய்யணும். கர்த்தர் ஊழியம் செய்கிறவங்களை ஏன் தமிழ் செய்யக்கூடாது? கர்த்தருடைய ஆலயம் நேர்த்தியாக இருக்கணும். ஜெப வீடுகள் நேர்த்தியாக இருக்கணும். எல்லாம் அழகுபடுத்தி வைக்கப்படணும். எல்லாம் ஒழுங்காக வைக்கப்படணும். ஒழுங்காக செய்யணும். அந்த கிருபை உண்டாகட்டும். நன்றி. வியாதிப்பட்டவர்கள் இப்போ சுகமாக்கப்படட்டும். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்படட்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.